ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எலக்ட்ரிசிட்டி பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரிசிட்டி பார்ட் 1 நம்ம ஏற்கனவே பார்த்தது என்னென்னா சர்க்யூட் டயக்ராம் சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ ஐ ஹோப் யூ எல்லாருக்குமே அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்ட் 2 நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓம்ஸ் லா. அதுக்கு முன்னாடி நம்ம ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கரண்ட் அதை நம்ம பார்த்தா மட்டும்தான் வி எக்ஸ்பிளைன் த ஓம்ஸ் லா. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு செல், ஓகேவா, ஒரு 5 வோல்ட் பேட்டரிக்கான, நல்லா பாருங்க, என்னது ஒரு 5 வோல்ட், ஓகே, 5 வோல்ட்டுக்கான ஒரு செல் இருக்கு. நல்லா பாருங்க, இதுல ஒரு 5 செல் இருக்கு, இதுல ஒரு 5 செல், இதுல ஒரு 5 செல், இதுல ஒரு 5 செல், ஓகேங்களா. ஸோ என்ன பண்றேன், இதோட நான் என்ன பண்ணிருக்கேன்னா ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணிருக்கேன், ஓகேங்களா. ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணிருக்கேன். இங்க நான் என்ன பண்றேன்னா 0 1 2 3 4 5 அம்மீட்டரை கனெக்ட் பண்ணிருக்கேன். அம்மீட்டரை கனெக்ட் பண்ணிருக்கேன், ஓகேங்களா. இந்த பாயிண்ட் எக்ஸும் இந்த பாயிண்ட் ஒய்யும் வச்சிருக்கேன், ஓகேங்களா. 1 0 1 2 3 4 5 இது வோல்ட் மீட்டர்னு வச்சிருக்கேன். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், யா, பாசிட்டிவ் அண்ட் என்ன பண்றோம், நெகட்டிவ். ஸோ இதோட நான் என்ன பண்றேன்னா இந்த அம்மீட்டரை தூக்கி, நல்லா கவனிங்க, இந்த அம்மீட்டரை தூக்கி முதல்ல நாம என்ன பண்றோம்னா இங்க கனெக்ட் பண்றோம், ஓகேங்களா. 5 வோல்ட் 5 வோல்ட் 5 வோல்ட் 5 வோல்ட், ஓகே, 5 வோல்ட் 5 வோல்ட் 5 வோல்ட். இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா நல்லா கவனிங்க, we can see the table பார்க்க போறோம். listen carefully, கரெக்ட்டா போடலாம், ஓகேவா. டேபிள் பார்க்க போறோம். 0 1 2 3 4 5. so this is the voltmeter and this is the connection, ஓகேங்களா. இப்போ நாம என்ன பார்க்க போறோம்னா பாருங்க, number of cells, voltage across the resistor, current in resistor, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, V by I ratio. பிகாஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன், the relationship between potential difference and current தான் சொல்லியிருக்கேன். potential difference தான் இது, V, I னா current, அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல நாம இந்த அமீட்டரை நான் எதோட கனெக்ட் பண்ணியிருக்கேன், முதல்ல 5 வோல்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பண்றேன், ஒரு செல், இது ஒரு செல்லா, ஒரு செல் தானே, ஓகேங்களா. ஸோ இங்க எவ்வளோ வோல்டேஜ் அப்ரோச் பண்ணியிருக்கேன், 5 வோல்ட், ஓகேங்களா. இதுல இங்க பாத்தீங்கன்னா கரண்ட் எவ்வளவு ரீடிங் காட்டணும்னா நல்லா கவனிங்க, 5 வோல்ட் நான் கனெக்ட் பண்ணும்போது கரண்டோட ரீடிங் 1 ஆம்பியர்னு காட்டும். அப்ப 5 by 1 எவ்வளோ, 1, 5 by 1 5. ரெண்டாவது பாருங்க, நம்பர் ஆஃப் செல். இப்போ நான் என்ன பண்றேன்னா சோ முதல்ல 5V, ஓகேங்களா, ஒரு செல்ல வச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ஆரோ மார்க்க தூக்கி, ஓகேவா, ரெண்டாவது செல்ல வைக்கிறேன். அப்ப ஏற்கனவே 5 வோல்ட் இருந்தது, இப்ப ரெண்டும் சேர்த்து எத்தனை வோல்ட்டா மாறி இருக்கும், 10 வோல்ட்டா மாறி இருக்கும். சோ 10 வோல்ட். இங்க எத்தனை ஆம்பியர் கரண்ட் காட்டும், 2 ஆம்பியர் கரண்ட் காட்டும். 10 divided by 2 எவ்வளோ. இப்போ நாம என்ன பண்ண போறோம், மூணாவது செல் எடுக்க போறோம். இப்போ இங்க இருந்த 5 என்ன ஆக போகுது, இங்க போகுது. 5 எவ்வளோ, 15. இங்க எத்தனை காட்டும், 3 ஆம்பியர் காட்டும். 50 divided by 3 எவ்வளோ, 5. கரெக்ட்டா. நாலாவது செல் பார்க்க போறோம். இங்க இருந்த 5 எங்க போறாரு, இங்க கனெக்ட் ஆகும். 5 total 20 volt. இங்க எவ்வளவு காட்டும், 4 ஆம்பியர் காட்டும். 20 divided by 4 into 5. அப்போ நான் பார்க்கறேன், எனக்கு V by I என்ன பண்ணுது, எனக்கு கான்ஸ்டன்ட்டா கிடைக்குது. V by I எனக்கு கான்ஸ்டன்ட்டா கிடைக்குது, ஓகேங்களா. V by I எனக்கு என்ன பண்ணுது, கான்ஸ்டன்ட்டா கிடைக்குது. நான் என்ன பண்றேன்னா இப்போ ஒரு கிராஃப் போட போறோம். லிசன் கேர்ஃபுல்லி தி கிராஃப், ஓகேங்களா. இது வோல்டேஜ், இது கரண்ட், this is voltage and this is current.
so current என்ன பண்ணுவோம் 0 1 2 3 4 5 0 1 2 3 4 5 okay current என்னன்னா போடுறோம் just போடுறேன் கரெக்ட்டா போடுறேன் 3 4 5 இங்க ஓகே ஓகே இங்க 3 இங்க 4 இங்க 5 சோ இது என்னது கரெக்ட் இங்க பாருங்க 5 10 15 20 this is what voltage so 1 ampere க்கு 5 volt 2 ampere க்கு 10 voltage 3 ampere க்கு 15 voltage 4 ampere க்கு 20 voltage இத ஜாயின் பண்ணா we can get a straight line ஓகேங்களா so 1 ampere க்கு 5 volt 2 ampere க்கு 10 volt 3 ampere க்கு 15 volt 4 ampere க்கு எவ்வளோ 20 volt so நமக்கு என்ன கிடைச்சிருச்சு ஒரு கான்ஸ்டன்ட்டான ஒரு லீனியர் கிராஃப் கிடைச்சிருச்சு this is the v by i graph for a ohms law so என்ன ஆகும் எனக்கு v by i graph பண்ணனா எனக்கு கான்ஸ்டன்ட்டான வேல்யூ கிடைக்கும் this is the vi graph for ohms law this is the v by i graph for a ohms law so இத பேஸ் பண்ணி நாம என்ன பண்ண போறோம்னா we can assume and we can tell the what is called ohms law okay we can tell the what is called ohms law okay so okay next இப்போ நம்ம பார்க்க போறது definition of ohms law so definition என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா the electric potential ஓகேங்களா so the electric current is directly proportional to the potential difference between any two points between the conductor அதாவது electric current is directly proportional to the potential difference between the two ends of the conductor between two ends of the conductor at constant temperature. At constant temperature. So, the electric current is directly proportional to the potential difference. Appa V directly proportional to I. Okay, directly proportional to I. Temperature வந்து பாத்தீங்கன்னா சேமா இருக்கும். So V directly proportional to I. அப்ப இந்த I நான் கீழ கொண்டு வரேன். V by I equal to constant. V by I equal to constant. So இந்த கான்ஸ்டன்ட்க்கு நாம என்ன டேர்ம் ரெப்ரசன்ட் பண்றோம்னா R.
ஓகேங்களா? R. R is a constant, a given temperature for a given wire. R is a constant at a given temperature for a given wire. இத நாம எப்படி எழுதலாம்னா இந்த I நான் இங்க கொண்டு போறேன். So V equal to IR. V represents voltage, I represents current, R means resistance. Resistance na enna? What is meant by resistance? Resistance means it is the property of a conductor to resist the flow of charges through it. Flow of charges through it. அதாவது இந்த ரெசிஸ்டன்ட் என்ன பண்ணனும்னா எவ்வளவு கரண்ட் உள்ள போகணும்ன்றத கரெக்ட்டா டிசைட் பண்ணனும். இதெல்லாம் ஹை ரெசிஸ்டன்ஸ் லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ அத நம்ம பின்னாடி பார்ப்போம். சோ எவ்வளவு கரண்ட் உள்ள போகணும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா அத லீனியரா மெயின்टेन பண்றது இந்த ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகேங்களா? இதுதான் என்னதுன்னா it is a property of a conductor to resist the flow of current. எனக்கு இப்ப R வேணும்னா என்ன பண்ணலாம்? இதுதான் ஓம்ஸ் லாவோட டெஃபினிஷன். ஓகேங்களா? இதான் என்னது? ஓம்ஸ் லாவோட டெஃபினிஷன். V equal to IR தான் ஓம்ஸ் லாவோட டெஃபினிஷன். இப்போ எனக்கு ரெசிஸ்டன்ஸ் வேணும் அப்படினா வந்து பாத்தீங்கன்னா V equal to நல்லா பாத்துக்கோங்க. V equal to voltage or potential difference I equal to current R equal to resistance. R equal to resistance. இப்போ எனக்கு R வேணும் அப்படினா வந்து பாத்தீங்கன்னா R வேணும். அப்ப V by எங்க போகுமா? So R equal to V by I. R means resistance. The SI unit of resistance is ohm. So R equal to V by I. அப்ப 1 volt divided by 1 ampere. ஓகேங்களா? 1 volt divided by 1 ampere. The SI unit of resistance is ohm. The SI unit of resistance is ohm. Okay? The SI unit of resistance is ohm. So second of resistance is ohm. இது வந்து கிரீக் வேர்ட்ல எப்படி எழுதுவாங்க? ஓகே, இது பேர் என்னது? ohm. இது வந்து கிரீக் வேர்ட்ல எழுதுவாங்க. ஓகேவா? கிரீக் வேர்ட்ல இது எழுதுவாங்க. So 1 ohm equal to 1 volt divided by 1 ampere. This is important on a formula. So ஏற்கனவே நாம 1 volt னா என்னன்னு பார்த்திருப்போம், 1 ampere னா என்னன்னு பார்த்திருப்போம். இப்போ நம்ம 1 ohm பார்க்க போறோம். This is important. So if the potential difference of two ends of the conductor is 1 volt and the current flow through it is 1 ampere, then the resistance R conductor is 1 ohm. So என்னன்னா 1 ohm is அதாவது if the PD னா the potential difference அது உங்களுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறேன். So if the potential difference across the two ends of the conductor is 1 volt and the current through it is 1 ampere, then the resistance R of the conductor is 1 ohm. Okay, 1 ohm.
இத நாம இப்படி எழுதலாம். V equal to IR னு எழுதலாம். R equal to V by I னு எழுதலாம். I equal to V divided by R னு எழுதலாம். இது எல்லாமே நம்ம ப்ராப்ளம்ஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். sometimes voltage கேட்பான் I equal to R னு பண்ணி ஆன்சர் பண்ணுவோம். sometimes வந்து பார்த்தா ரெசிஸ்டன்ட் கண்டுபிடிக்க சொல்வான் V divided by I னு போடுவோம். sometimes கரண்ட் கேட்பான் V divided by R னு போடுறோம் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? this is the step. and next நம்ம பார்க்க போறது ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். ஓகே? So இந்த கான்செப்ட்னா what is called rheostat. இதோட வேரியபிள் ரெசிஸ்டன்ட் நீங்க வந்து பார்த்துட்டீங்க. இப்படி போட்டுருக்காங்க. சர்க்யூட் டயகிராம் நீங்க ரெப்ரசன்ட் பார்த்தீங்கன்னா rheostat போட்டுருக்காங்க. இந்த வேரியபிள் rheostat சொல்லுவோம். இல்லனா இத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ட் சொல்லுவோம்னா வேரியபிள் ரெசிஸ்டன்ட் சொல்லுவோம். இந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ட் என்னன்னா it is a component. It is a component used to regulate the current. நாம என்ன பண்ணுவோம்? கரண்ட் வந்து ரெகுலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? வோல்டேஜ் ரெகுலேட்டர் மாதிரி எப்படி நம்ம வோல்டேஜ் வந்து பார்த்தா ஃப்ளக்சுவேஷன் ஆகாம கரெக்ட்டா ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த மாதிரி வோல்டேஜ் ரெகுலேட்டர் தான். அதே போல தான் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? rheostat. The variable resistance is a component used to regulate the current without changing the source of voltage. Without changing the source of voltage. This is called variable resistance. ஏன்னா definition sometimes உங்களுக்கு 1 mark கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது என்னன்னா factors on which the resistance of conductor depends. Resistance depend பண்ணி என்னெல்லாம் இருக்கு அப்படின்றது பார்க்க போறோம். இது அடிக்கடி கேட்கிற சும்மா factors on which the resistance of a conductor எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா the resistance of the conductor depends upon directly proportional to the length of the conductor. Next, inversely proportional to the area of a cross section. மூணாவது directly proportional to the temperature. மூணாவது directly proportional to the temperature. நாலாவது depend on the nature of the material. Okay, so directly government point directly proportional to the length of the conductor, inversely proportional to the area of a cross section, directly proportional to the temperature, depend upon the nature of the material. So this resistance is directly proportional to the length of the conductor and inversely proportional to the area of the cross section. Temperature and இது வந்து நம்ம சொல்லுவோம் பட் ஆனா ஃபார்முலால எழுத மாட்டோம். So directly proportional போட்டுட்டேன். அப்போ the proportionalக்கு ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். That constant is called rho. This constant இது என்ன சொல்லுவோம்?
rho னு சொல்லுவோம். This is the constant of proportionality and it is called electrical resistivity of the material. Is a constant of proportionality is called electrical resistivity of the material. இதோட SI யூனிட் என்னன்னா rho s ஓம் என்னது ஓம். இப்போ எனக்கு ரோ தான் வேணும்னா rho equal to RA divided by L. ஓகேங்களா? RA divided by L. ஓகேங்களா? இத நாம ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் னு சொல்லுவோம். ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் எப்படினா வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. என்னோட லெந்த் 1 மீட்டர். என்னோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் 1 மீட்டர் ஸ்கொயர் இருந்ததுன்னா ஓகேங்களா, என்னோட நல்லா பாருங்க, என்னோட ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை கண்டக்டர். ஓகேங்களா, the specific resistance is also defined as the resistance offered by the conductor. என்னோட length 1 மீட்டர், ஏரியா 1 மீட்டர் ஸ்கொயர் இருந்தா அதுக்கு பேரு specific resistance. What is meant by specific resistance? Specific resistance is also defined as the resistance offered by a conductor of length 1 meter and area of a cross section is 1 meter squared is called specific resistance. I repeat, specific resistance means specific resistance is also defined as the resistance of the conductor. Okay, resistance offered by a conductor. Resistance offered by a conductor of length 1 meter and the area of a cross section is 1 meter squared is called specific resistance. Okay, இதுல உங்களுடைய டேபிள் 12.2 இருக்கும். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உதவும். ஓகேங்களா, இதுல உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஆனது என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா மெட்டல்ஸ் அண்ட் அலாய்ஸ். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, திருப்பி நான் சொல்றேன். மெட்டல்ஸ் அண்ட் அலாய்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். என்ன இருக்கும்? இந்த ரெசிஸ்டிவிட்டி பார்த்தோம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. இது மெட்டல்ஸுக்கும் அலாய்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப லோவா இருக்கும், லோ ரெசிஸ்டிவிட்டி. ஓகேங்களா, மெட்டல்ஸ் அண்ட் அலாய்ஸ் they are good conductors of electricity. நான் சொல்றேன், உங்க புக்ல இருக்கும், அண்டர்லைன் பண்ணிக்கலாம். Metals and alloys have low resistivity. Low resistivity இருந்தா so it is a good conductors of resistivity. ஓகேங்களா, sorry, metals and alloys வந்து பார்த்தீங்கன்னா low resistivity இருக்கும். அதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 10 to the power of மெட்டல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா alloysக்கும் resistivity ரொம்ப லோவா இருக்கும். 10 to the power of -8 ohm மீட்டர்ல இருந்து 10 to the power of -6 ohm மீட்டர் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா, இன்சுலேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா have a resistivity. இன்சுலேட்டர் உங்களுக்கு தெரியும், கண்டக்ட் பண்ணாது. மெட்டல்ஸ் அண்ட் alloys are the good conductors of electricity. உங்களுக்கு தெரியும், metals and alloys are the good conductors of electricity. Insulators வந்து பாத்தீங்கன்னா 10 to the power of 12 ohm meter to 10 to the power of 17 ohm meter வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா, 10 to the power of 12 ohm meter to 10 to the power of 17 ohm meter வரைக்கும் இருக்கும். alloys ஏன் நம்ம அதிகமா பயன்படுத்துறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா alloys வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஆகாது. நம்ம கெமிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்தோம், ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திருப்போம். சோ எவ்வளவுதான் ஹை டெம்பரேச்சர்ல இருந்தாலும் alloys வந்து பார்த்தா does not oxidize. even at high temperature. so oxidize ஆகாது. அத தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ், டோஸ்டர், எலக்ட்ரிக் ஹீட்டர் எல்லாம் நான் பயன்படுத்துவோம். நெக்ஸ்ட் நீங்க டங்ஸ்டன் பல்புன்னு பார்த்துட்டீங்க, அதுலயும் இதுதான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த டிரான்ஸ்மிஷன்ல எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்ல அந்த காப்பர், அலுமினியம் இந்த மாதிரி மெட்டல்ஸ்லாம் பயன்படுத்துவோம். திஸ் இஸ் தி பேசிக்ஸ் ஃபார் yours. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரெசிஸ்டர் இன் சீரிஸ் அண்ட் ரெசிஸ்டர் இன் parallel. ப்ராப்ளம் வைஸும் சரி, அதே போல உங்களுக்கு ரிப்பீட்டடா வர 5 மார்க்கும் சரி இதுதான். ஓகே,
இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது ரெசிஸ்டர் இன் சீரிஸ் அண்ட் பேரலல். இம்பார்ட்டன்டான ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ். இந்த வேல்யூ இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ப்ராப்ளம்ஸ் இதில் போட முடியும். ரெண்டு மாதிரி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர், ஓகேங்களா? எப்படி இருக்கும் நல்லா பாருங்க. R1, R2, R3. So ammeter போட்டுருக்கேன், பேட்டரியில கனெக்ட் பண்ணியிருக்கேன், கீ க்ளோஸ்டா வச்சிருக்கேன். ஸோ எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன் பாசிட்டிவ் இருந்தால் நெகட்டிவ் நம்மளுக்கு கரண்ட் போகும், பாசிட்டிவ் இந்த நெகட்டிவ். ஸோ கரண்ட் போகுது, பாசிட்டிவ் நெகட்டிவ் கரண்ட் போகுது, கரண்ட் இப்படி வருது. ஓகேங்களா? இது கீ வந்து இப்படி பாயிண்ட் தானே அது க்ளோஸ்டா. இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ண நான் எனக்கு கரண்ட் போயிட்டே இருக்கு. இங்கே R1, R2, R3. Listen carefully. Resistor in series-ல current நமக்கு சேமா இருக்கும், பட் வோல்டேஜ் என்ன ஆகும்னா டிராப் ஆகும். இந்த ரெசிஸ்டர் R1 ல டிராப் ஆகும், V1 டிராப் ஆகும், V2 டிராப் ஆகும், இது அப்படி டிராப் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். சோ ரெசிஸ்டர் in series-ல I is same but V is different. I is same but V is different. V na the potential difference or voltage is different. அப்போ இங்க V1 drop ஆகும், இங்க V2 drop ஆகும், இங்க V3 drop ஆகும். சோ அப்போ இந்த மூணு ரெசிஸ்டரையும் ஒண்ணா இணைச்சா, ஓகே, ஒண்ணா இணைச்சா எனக்கு எவ்வளோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வோல்டேஜ் கிடைக்கும்ன்றத நான் கால்குலேட் பண்ண போறேன். அப்போ total V equal to small v1 plus small v2 plus small v3. புரியுதுங்களா? இந்த மூணு ரெசிஸ்டரையும் சிங்கிளா ஒரே ரெசிஸ்டர்ல கம்பைன் பண்ணி நான் பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் நான் பார்க்க போறேன். So V equal to v1 plus v2 plus v3. So I know the formula V equal to IR. So அப்ப v1 equal to I current சேம் தான சொன்னேன் R1, v2 equal to I R2, v3 equal to I R3. So 1 2 3 substitute பண்ணலாமா? capital V equal to IR1 IR2 plus IR3. So capital V equal to IRS. RS na resistor in series. RS na resistor in series. அப்போ IRS IRS equal to IR1 plus IR2 plus IR3. I common இருக்கா? common எடுங்க. IRS equal to IR1 plus R2 plus R3. நல்லா பாருங்க, IRS சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க, அவ்வளவுதான். சோ IRS equal to IR1 plus IR2 plus IR3. I ல காமன் எடுத்துட்டேன். சோ I கேன்சல் ஆயிடுமா? சோ RS equal to R1 plus R2 plus R3. This is the final equation. So resistor in series equal to R1 plus R2 plus R3. This is the resistor in series. ஓகேங்களா? resistor in series. Next நாம பார்க்க போறது resistor in parallel. ஓகேங்களா? So நல்லா கவனிங்க. 1 2 3 மூணு ரெசிஸ்டர் போட்டுருக்கேன். ஸோ அதே தான் பேட்டரி, கீ, அம்மீட்டர், கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட கனெக்ஷன் பாசிட்டிவ் இருந்தால் நெகட்டிவ் போகும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது R1, இது R2, இது R3. ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், கரெக்டாக? ஸோ கரண்ட் போகுது. நான் சீரீஸ் அம்மீட்டர் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸில் கனெக்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ சீரீஸில் தான் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். வோல்ட்மீட்டரை நான் பேரலில் தான் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ பேரலில் கவனிங்க.
parallel. புரியுதா? இது A, இது B, positive and then negative. ஓகேங்களா? இப்போ இந்த இதுல பாருங்க, இங்க I is different but V is same. அப்போ இங்க I1 டெபாசிட் ஆகும், இங்க I2 டெபாசிட் ஆகும், இங்க I3 டெபாசிட் ஆகும். அப்ப இந்த மூணு ரெசிஸ்டரையுமே ஒண்ணா இணைச்சா எனக்கு எவ்வளவு கரண்ட் கிடைக்கும்? I equal to I1 plus I2 plus I3. We know the formula. I equal to V divided by R. Substitute பண்ணலாமா? I1 equal to V divided by R, because voltage is same. I2 equal to V divided by R2. I3 equal to V divided by R3. Capital I என்னன்னா V divided by RB போடுறேன். RB னா resistor in parallel. Resistor in parallel. ஓகே, சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? இந்த I க்கு VRB, I1 க்கு V divided by R1, V divided by R2, V divided by R3. V காமனா இருக்கா? V காமனா எடுங்க. காமனா எடுத்தா 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. So VV cancel பண்ணலாமா? So 1 by RB equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. So resistor க்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லீனியரா வருது. Rs equal to R1 plus R2 plus R3. அதுவே resistor parallel வந்து பாத்தீங்கன்னா 1 by Rb equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. So resistor in series and parallel over. Next classல நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா heating effect and then வந்து பாத்தீங்கன்னா heating effect இருக்கு. Next வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா electric power. So ரெண்டு கான்செப்ட் தான். அந்த கான்செப்ட் முடிச்சவனே electricity total parts ஓவர் ஆயிடும். So இத ரிப்பீட் பண்ணி வீடியோவை ரிப்பீட் பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு புரிஞ்சதா? இந்த லாஸ்ட் ஃபார்முலா உங்களுக்கு கரெக்ட்டா தெரிஞ்சிருக்கும். இது தெரிஞ்சாதான் பல ப்ராப்ளம்ஸ் வரும். So next வீடியோல பார்ப்போம். Thank you.